சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு. என்னன்ட்டு, once bitten twice shame, once bitten twice shame. அதாவது ஒரு முறை அடிபட்டாக்கா 2 மடங்கு அவமானப்படுவாங்களாம். இந்த முதல் வாசகத்தில் அருமையான சகோதர சகோதரிகளே, நீதி தலைவர்களான ஜட்ஜஸ் ஆன கிதியோனை சந்திக்கின்றோம். பாருங்க, கிதியோன் ஆண்டவருடைய தூதரை தரிசிக்கின்றார். In today's first reading we heard the angel of the Lord appearing to Gideon, one of the judges. And அங்க என்ன நடக்குதுனாக்கா, நீங்கெல்லாம் சிட்டி, உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஓகே, கிராமத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ஓகே. அறுவடை பண்ண பிறகு ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் வீட் ஆர் பேடி, அரிசியோ, இப்போ நெல்லோ இல்லை கோதுமையோ அறுவடை பண்ணப்ப ஒரு இடம் இருக்கும், களஞ்சியம்னு சொல்லுவாங்க. களஞ்சியம் ஒரு சின்ன இருக்கும், அது சிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு கட்டை இருக்கும், பெரிய கட்டை. அந்த கட்டை மேலே வந்து இந்த அரிசி, நெல் மற்றும் கோதுமையை கட்டாட்டி அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பதிர் தனியாக, அந்த செடி தனியாக போகும், நெல் மொத்தம் தனியாக இருக்கும். ஸோ it is called, in the village it is a very common sight. Now lot of machines and tractors have come, so you may not understand. After harvesting the paddy or wheat, they will separate it on a ground, okay, a ground. But in today's first reading we heard, முதல் வாசகம் கேட்டோம், கிடியோன் கோதுமை அறுவடை செஞ்சுட்டு என்ன பண்றான், களஞ்சியத்தில் போய் அதை செப்பரேட் பண்ணல, மாறாக திராட்சை செடியை ரசம் செய்யற இடத்துக்கு போறான். Okay, he goes to the wine press and he is doing. Why? Because he was afraid of his enemy, the Midianites. எதற்காக அப்படி செஞ்சார் அப்படின்னாக்கா, ஓகே, பைபிள் முதல் வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மீடியனைட்ஸுக்காக பயந்து அவர் இந்த மாதிரி பண்றாரு. ஸோ அந்த பயம், வாழ்க்கையில் எல்லாருக்கும் பயம் வரும் இல்லைங்களா? பட் அந்த பயத்தின் நடுவில் ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். God appears to Gideon. And ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சூப்பரான வார்த்தை ஆண்டவர் சொல்றார். என்ன ஆண்டவர் பாருங்க, இதோ வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். So the angel of the Lord appears to Gideon and says, you man of valor, you man of strength, the Lord is with you. இப்போ வந்து திடீர்னு நமக்கு வந்து கடவுள் காட்சி கொடுத்து, இல்லைன்னா அந்தோனியார் காட்சி கொடுத்துட்டு, ஓகே, you so and so, the Lord is with you, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம் இல்லையா? துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுவோம். கிடியோன் சந்தோஷப்படல. கிடியோன் was not happy. On the contrary, he is questioning the angel of the Lord. தூதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னையா நீ கதை விடுற, என்ன ரீல் விடுற, நீ ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்றீங்களே, ஆண்டவர் எங்களோடு இருந்தா நாங்க ஏன் தோல்வி அடையணும்? If the Lord is with us, why we have to experience defeat? நான் நினைக்கிறேன், நம்ம நல்ல கிடியோன் ஒரு நல்ல கிறிஸ்துவர் இல்லைங்களா? நல்ல கிறிஸ்துவர். ஓகே, நமக்கு வந்து என்ன, ஆண்டவர் என் கூட இருந்தார்னாக்கா என்ன ஆகணும், கஷ்டமே வரக்கூடாது இல்லைங்களா? ஒரு துக்க காரியம் நடக்கக்கூடாது இல்லைங்களா? எல்லாமே பிளஸ்ஸிங் தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தென் கிடியோன் கண்டினியூ பண்றாரு. நாங்க வந்து பழைய ஏற்பாட்டில் என்னென்னமோ படிச்சோமே, கடவுள் வந்து எங்க மூதாதையர்களுக்கு அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அதெல்லாம் எங்க போச்சு? So Gideon is continuing asking God, the angel of the Lord, we have read so many mighty works the Lord did in the life of our forefathers. What has happened to them? Where are they? If the Lord is with us, why we have to face difficulty and defeat from our opposition? அப்ப வந்து பாருங்க, God, the angel of the Lord, heard all these things. Okay, whatever comments Gideon had to make,
whatever negative feedback Gideon had to give, whatever frustration Gideon had to give, the angel of the Lord listened and did not give any kind of satisfactory answer, did not justify. And the angel said, Gideon, now go. Now go and defeat the Midianites because I am sending you. How is the word? Okay, whatever has happened. Book of Isaiah we read, beautiful word of God. Do not think about the past. Do not brood over all that had taken place in your life, because I, the Lord, will make it new and your eyes will see it. Therefore God says, go, Gideon, I, the Lord, am sending you. Gideon says, Lord, how can I go? My clan is the smallest and I am the least in my family. How can I, one person, go and defeat the Midianites? Again the Lord said, I will be with you. And I will be with you, therefore, as a single person, you will be able to defeat the Midianites. My dear brothers and sisters, if you please continue after going home, please read that entire chapter 6, I think. Continue to read. You will experience the power of God. Eventually, Gideon is doubting. At the end, we see, when he got convinced that God is with me, he goes and comes back defeating all his enemies. Why? Because today's Bible first reading says, my dear brothers and sisters, with human being it is impossible, but with God everything is possible. With human beings everything is impossible. With God everything is possible. Therefore, with whatever mindset we have come here, we don't know. Whatever pain we have come, we don't know. Whatever may be bothering us, we know whatever is bothering us. We know our enemies. We know people talk to us very nicely in front of us. Behind they speak lot of negative things. All these things we have come to this place, bringing them to St. Anthony, and through St. Anthony to Jesus. And that is what St. Anthony would say. Anthony would say, all that you are going through, I also went through. St. Anthony would say, all the oppositions you are facing right now, I too faced. But there is one difference between you and I, St. Anthony says. There is one difference between you and I. That is, you focus on the problem. I focus on Jesus. That is the difference. You focus on the problem. I focus on Jesus. Therefore, we continue to be in difficulty. Anthony came out victorious because Anthony believed what is impossible with human being is possible with God. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, பயந்து கொண்டிருந்த கிடியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்ப்புகளை எல்லாம் நான் உணர்ந்திருக்கின்றேன். சோ என்ன நடந்து போச்சு. ஓகே, வாட் எவர் நடந்து போச்சு. ஆனா நீ இப்பொழுது சென்று அந்த எதிரிகளை எதிர்த்து போராடு, அப்போது நீ வெற்றி காண்பாய். ஏனென்றால் உன்னை அனுப்புவது நானே. அருமையான ஒரு வார்த்தை. உன்னை அனுப்புவது நான். யார்? உன் நீ பைபிள்ல படிச்ச இல்லையா? என்ன கேள்வி கேட்டிய. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னாங்க, கடவுள் பெரிய பெரிய காரியம் செஞ்சாரு, கடவுள் செங்கடல பிளந்தாரு, கடவுள் பாறையில தண்ணியா கொடுத்தாரு, கடவுள் மண்ணா பொழிஞ்சாரு, கடவுள் யோர்தானை உடைச்சாரு அப்படின்னு. அந்த கடவுள் உன்னை அனுப்புகின்றேன், நீ போய் வெற்றியாக திரும்பி வா. போனா நான் கிரியோன்னு போல. அகைன் பயம். நமக்கு அதான் பெரிய பிரச்சனையே, பயம். ஓகே, பயம். ஏற்கனவே ஒரு உத வாங்கியாச்சு, மறுபடியும் ஏன் போன பயம். அப்ப வந்து ஆண்டவரே நான் எப்படி போக முடியும்? மனாசே என்பது அந்த யூதா 12 குலங்கள் ரொம்ப சின்னது. மனாசே அந்த சின்ன குலத்துல நான் ஒரு சின்ன ஆள் வந்து எப்படி போய் அவ்வளவு பெரிய அந்த மீடியனைட்ஸ் எதிர்த்து போராட முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அறிவு கட்டவனே, நீ தனியா இல்லடா, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ தனியா போய் செய்ய சொல்ல, நீ சும்மா போ. நீ போ. பிகாஸ்
நான் உன்னோடு கூட இருப்பதால் நீ ஒரு தனி மனிதனாக, நீ தனியா இருக்க சொல்றல, நீ தனி ஆள் இல்ல, உன்னோடு நான் இருக்கின்றேன், உன்னோடு நான் செயல்படுவேன், உனக்காக நான் போராடுவேன், உனக்கு எதிரிகள் வருகிற பொழுது நான் பக்கபலமாக இருப்பேன், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன், திகையாதே நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், ஆகவே நீ தைரியமா போ என்று ஆண்டவர் அனுப்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்பினானா? அப்போ டவுட் சரி ஆண்டவரே. நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் another important doubt Gideon got. After receiving the assurance from God, I am sending you. After receiving assurance from God, I will be with you. After receiving assurance God that you have this battle is not yours, but it is mine. After listening all these things, you should have said, thank you Lord for sending your angel and strengthening my faith. I will go. No, I didn't go. Next doubt. What is the guarantee that you are an angel of God? What is the guarantee? Therefore, please give me guarantee. What is the guarantee? I will go and bring my offering to you. Till I bring my offering, you need to be there. And after he brings the offering, the angel of the Lord touches the offering with the stick in his hand, and the old offering is burned and taken up. Then Gideon goes. Please read. Please go and read. Agave ஆண்டவர் வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறோம் இல்லையா, ஆண்டவரே என்ன கேரண்டி? ரீசெண்டாக நான் ஒரு மாதா கோயில் போயிருந்தேன். ஓகே, மாதா கோயில் போயிருந்தாக்கா அங்கே 2 நாள் பிரசங்கம் வச்சுக்க போயிருந்தேன். முதல் நாள் வந்து தேவ அழைத்தல் ஒகேஷன். ஓகே, 2வது நாள் நற்கரணை. ஓகே, என் கூட வந்து 3 பேர் வந்துருந்தாங்க. ஒரு கணவன் மனைவி, அவங்க மனைவியுடைய ஃப்ரெண்டு. போயிட்டு சரி பூஜைக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியெல்லாம் சுற்றிட்டு தான் வந்தோமா. கோவில் கிட்ட வந்த உடனே என்ன பண்ணாங்க, ஃபாதர் நீங்கள் இறங்கிடுங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணாங்க. சரி, நான் கோயில்கிட்ட இறங்கி கோயிலில் போயிட்டு பாரிஸ் ஹவுஸ் போயிட்டேன். போனவங்க ஆளை காணோம். பக்கத்துலேயே கடை இருக்குது, வந்துடணும், அப்புறம் நாளைக்கு பிரெட் வாங்கிட்டு வர்ற மாதிரி ட்ராவலுக்கு வேணுனாங்க. போனால் 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். சரி, எனக்கு சின்ன சந்தேகம். எனக்கு சரி, அப்புறம் பார்த்தா 1/2 மணி நேரம் பொறுத்து வராங்க. என்னம்மானாக்கா, இல்லை ஃபாதர் ஷாப்பிங் லேட் ஆச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டை கிட்ட சொல்ல, இல்லை ஃபாதர் இந்த பக்கத்தில், இந்த கோயில் பக்கத்தில் ஒரு மாதா கெபி இருக்குது ஃபாதர், அங்கே போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வந்தோம். ஓகே, என்ன எடுத்துன்னு வந்தோம்? மாதா தீர்த்து எடுத்துன்னு வந்தோம். எனக்கு சொன்னாங்க ஃபாதர் உங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு சொன்னாங்க ஃபாதர் உங்களுக்கு சொல்லாதீங்க. அருமையான, நான் குறை சொல்ல பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தோட பெரிய. நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த டவுட் படக்கூடாது. when we பாருங்க, when doubt will lead to fear. okay, God has said it will happen. God has said it will happen. கிடியோன் மாதிரி நம்ம பயப்படாமல் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பைபிள்ல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அருமையானவர்களே, பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. ஓகே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is same yesterday, today and forever. Any idea what is the last word that Jesus spoke before taken up into heaven? ஆண்டவர் பேசின கடைசி பேச்சு ஞாபகம் இருக்கு யாருக்காவது? லாஸ்ட் கடைசி வார்த்தை, மோட்சத்துக்கு 6 குணம் அதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தை என்ன ஆண்டவர் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? Any idea? Any idea? No idea. I will be with you for 24 hours. அப்படி சொன்னாரா? நான் I will be with you. Thank you. I will be with you forever. சொன்னது யாரு? எங்க தாத்தாவா பாட்டியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் இதோ உலகம் முடியும் வரை எல்லா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கின்றேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தை வந்து அந்த 11 பேருக்கு மட்டும் கிடையாது. That words was given not only for the 11, for all of us. And therefore இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டு சொல்றார் பார்த்தீங்களா, மனிதரால் முடியாதது கடவுளால் முடியும். அது வேற வார்த்தை கிடையாது, வாழ்வாக வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வாக வேண்டும். எந்த பிரச்சனையும் பாருங்க, எந்த பிரச்சனையோடு எந்த பாரத்தில் வந்ததா கூட சரி, ஒன்னே ஞாபகம் வச்சுங்க. ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், we have come to a God who has given us the assurance your sorrow will turn into joy. எங்க வந்திருக்கு தெரியுமா?
மெட்டு கூட வந்திருக்கோம் பாருங்க, அதுக்கும் தெரியாதா உங்களுக்கு? யாரை நாடி வந்திருக்கோம்? அந்தோன் நாடி வந்திருக்கோம். ஓகே ஃபைன். அந்தோன் யார் நம்பி இருக்காரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பி இருக்காரு. எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பி இருக்காரு? உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன இயேசுவை நம்பி இருக்கின்றார். Therefore, whatever may be your intentions, my dear brothers and sisters, please remember the Lord has two important assurance for us. It is I who is sending you into that situation. And what is the next assurance? I will be with you. ஆகவே இந்த ரெண்டு வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை அனுப்புகிற இறைவன், நான் உன்னோடு கூட இருக்கிற இறைவன் என்று சொன்ன அந்த ரெண்டு வார்த்தையின் மீது எல்லா சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். அப்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அது ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, when to give, what to give and how to give is not our problem, it is God's problem. Bible பாருங்க, please look at, that's what I always tell people, please go back to the word of God. Go back to the word of God. நம்ம மனுஷன் சொல்ற நம்புறோம். ஓகே, மனுஷன் கடவுள் சொல்ற நம்புறது இல்ல பிரியமான. look at all the problem. எப்போ ப்ராப்ளம் அதிகமாச்சுனாக்கா, எப்போ மக்கள் என்னால முடியாது, ஆண்டவர் சொல்ற உன்னால முடியும், isn't it? God says you can do and Satan says you cannot do. So where is the more weightage? நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவருக்கு. வெரி குட், thank you very much. ஆண்டவருக்கு வெரி குட், நல்ல கிறிஸ்துவங்களா. ஓகே, so please always keep in mind, same thing happened. Look at all the big biblical heroes. Moses, when God told him, போன வாரம் படிச்சோம் ஒரு சூப்பரான வேர்டு. போன வாரம் ஒரு 2 weeks முன்னாடி படிச்சோம். ஜனங்க மோசேஸ் சண்டை போடுறாங்க. People come to Moses and say, Moses, what is this kind of food you are giving me? You are giving only dal rice. In Egypt we had fish, we had cucumber, we had onion, we had such a good food in front of us. You have brought us in this wilderness daily dal chawal you are giving. You are getting very fed up. We want non-vegetarian food. They go and protest. Moses, poor man, what he will do? He was so much frustrated. So he goes to God, the temple of the tent of meeting, and says, Lord, why I have to carry this burden upon me? Did I give birth for these people that you put this burden upon me? ஆகவே ஜனங்க அந்த நம்முடைய மூதாதையர் என்ன பண்றாங்க, மோசேஸா நாங்க எகிப்தில் இருக்கிறப்போ நல்லா மீன் சாப்பிட்டோம், நல்லா வெங்காயம் சாப்பிட்டோம், என்னென்னமோ சாப்பிட்டோம், கியூக்கம்பர் எல்லாம் சாப்பிட்டோம். இங்க அந்த மண்ணா, காலையில மண்ணா, மத்தியானம் மண்ணா, டெய்லி பருப்பு சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்களை எதுக்கு கொண்டு வந்த? எங்களை சாகடிக்கிறதுக்கா? எங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் வேணும். மோசேஸ் என்ன பண்ண தெரியல. அவர் என்ன பண்றாரு, போய் ஆண்டவருக்கு, ஆண்டவரே ஏன்பா இவ்வளவு பெரிய பாரத்தை என் மேல வைக்கிற? நானா எங்களை பெத்து எடுத்த. ரொம்ப மனசு உடைஞ்சு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, next line very important, Lord, if it is your will, please take me from this place. Frustration, when the frustration went to peak, Moses prayed, Lord, please take me away from this place. ஆண்டவரே தயவு செய்து என்ன எடுத்துங்க, என்ன சாவடிச்சிருங்க. So God says to Moses, Moses, please calm down. God says to you and I, அமைதியா இருங்க, அமைதியா, ஒன்னும் பிரச்சனை, அமைதியா இருங்க. ஓகே, நீ ஒரு விஷயம் மறந்துற. God told Moses, okay, God tells you today, one thing we are forgetting, you cannot do, that is a fact. உன்னால செய்ய முடியாது, அது உண்மை. But you are forgetting an important fact, that I can do it. உன்னால முடியாது, கரெக்ட் தான், ஆனால் என்னால முடியும். அதான் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களால் முடியாதது ஆண்டவரால் முடியும். What is impossible with God, but with human being is possible with God. Therefore, like Gideon, let us never become what he called complaining people. Let us never become complaining. ஏன் இந்த பிரச்சனை, எதுக்காக வந்துச்சு, நான் என்ன பாவம் பண்ண, அந்த மாதிரி கேள்வி கேட்காம, ஆண்டவரே இதோ